செல்வங்களே! நான் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் பார்க்கும் அல்லது பயன்படுத்தும் போக்குவரத்து வாகனங்கள் யாவை? விசையுந்து, தானியங்கி மூவுருளி உந்து, மகிழுந்து, பேருந்து மற்றும் மிதிவண்டி போன்றவை. மிதிவண்டியை தவிர அனைத்து வாகனங்களும் பெட்ரோல் அல்லது டீசல் போன்ற எரிபொருளை பயன்படுத்தி இயங்குகின்றன. ஒரு விமானம் கூட வானில் பறக்க எரிபொருள் தேவை. இந்த எரிபொருள்கள் நமக்கு தொடர்ந்து கிடைக்கிறதா? காடுகள், வனவிலங்குகள் மற்றும் நீர் போன்ற வளங்களின் பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாட்டில் உள்ள சில சிக்கல்களை நாம் பார்த்தோம். இந்த காணொளியில் 10ஆம் வகுப்பு உயிரியல் பாடத்தில் இயற்கை வளங்கள் என்ற பாடப்பகுதியில் நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் என்ற தலைப்பை பார்ப்போம். வளங்கள் 2 வகையானவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். வற்றி போகாத மற்றும் விவரிக்க முடியாத வளங்கள். வற்றாத வளங்கள் வரம்பற்ற அளவு மற்றும் தொடர்ச்சியாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக சூரிய ஒளி, காற்று போன்றவை. தீர்ந்து போகக்கூடிய இயற்கை வளங்கள் இயற்கையில் வரம்புக்குட்பட்டவை மற்றும் பல்வேறு மனித நடவடிக்கைகளால் தீர்ந்துவிடும். உதாரணமாக நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள் போன்றவை. கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். புதைப்படிவ எரிபொருள்கள், நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம், கனிமங்கள், புதைப்படிவ எரிபொருட்களின் நிலையான மேலாண்மை, மாற்று ஆற்றல் வளங்கள். முக்கிய வார்த்தைகள்: புதைப்படிவ எரிபொருள், எரிதல், உயிரி எரிபொருள், காட்டு ஆமணக்கு, நிலையான வளர்ச்சி. புதைப்படிவ எரிபொருட்கள் புதுப்பிக்க முடியாத இயற்கை வளங்கள் பற்றிய கருத்து வரைபடத்தை பார்ப்போம். நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் போன்ற புதைப்படிவ எரிபொருள்கள் மற்றொரு முக்கியமான இயற்கை வளங்கள் ஆகும். தொழிற்புரட்சிக்கு பிறகு ஆற்றல் பயன்பாடு அதிக அளவில் உள்ளது. ஆற்றல் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அதிக எண்ணிக்கையிலான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆற்றல் தேவைகள் நிலக்கரி மற்றும் பெட்ரோலியத்தின் இருப்புகளால் பெரும்பாலும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. புதைப்படிவ எரிபொருள்கள். புதைப்படிவ எரிபொருள்கள் பண்டைய தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எச்சங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டன. அவற்றில் நிலக்கரி, பெட்ரோலியம் அதாவது கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை அடங்கும். வாகனங்களில் பயன்படுத்துவதை தவிர இன்று நாம் பயன்படுத்தும் பல பொருட்கள் பெட்ரோலியத்திலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. நெகிழிகள், செயற்கை ரப்பர், நைலான் போன்ற துணிகள், மருந்துகள்,
அழகு சாதன பொருட்கள், மெழுகுகள், துப்புரவு பொருட்கள், மருத்துவ சாதனங்கள் போன்றவை இதில் அடங்கும். நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் ஆகியவை மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உயிர் நிறைவின் சிதைவிலிருந்து உருவானது. எனவே இவை எதிர்காலத்தில் நாம் எவ்வளவு கவனமாக பயன்படுத்தினாலும் தீர்ந்துவிடும் வளங்கள். நமக்கு தெரிந்த பெட்ரோலிய வளங்கள் சுமார் 40 ஆண்டுகள் நீடிக்கும் என்றும், நிலக்கரி வளம் இன்னும் 200 ஆண்டுகள் நீடிக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் புதைப்படிவ எரிபொருட்களை எரிப்பது வளங்கள் குறைவதை தவிர மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது. இவை எரிக்கப்படும்போது கரிமில வாயு, நீர், நைட்ரஜனின் ஆக்சைடுகள் மற்றும் கந்தகத்தின் ஆக்சைடுகள் ஆகியவை தயாரிப்புகளாகும். போதுமான காற்றில், அதாவது பிராணவாயு எரிப்பு நிகழும்போது கரிமில வாயுவுக்கு பதிலாக கார்பன் மோனாக்சைடு உருவாகிறது. இந்த தயாரிப்புகளில் சல்பர், நைட்ரஜனின் ஆக்சைடுகள் மற்றும் கார்பன் மோனாக்சைடு அதிக செறிவுகளில் விஷம் மற்றும் கரிமில வாயு ஒரு பசுமையில்லா வாயு ஆகும். நிலக்கரி மற்றும் பெட்ரோலியத்தை பார்ப்பதற்கான மற்றொரு வழி. அவை கார்பனின் பெரிய நீர்த்தேக்கங்கள். இந்த கார்பன் அனைத்தும் கரிமில வாயுவாக மாற்றப்பட்டால் வளிமண்டலத்தில் கரிமில வாயுவின் அளவு அதிகரித்து தீவிர புவி வெப்பமடைதலுக்கு வழிவகுக்கும். சில எளிய தேர்வுகள் நமது ஆற்றல் நுகர்வு முறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் வாகனத்தை பயன்படுத்தி அல்லது பேருந்தில் செல்வதற்கு பதிலாக நடைப்பயிற்சி அல்லது சைக்கிள் ஓட்டுதல் மூலம் செல்லலாம். உங்கள் வீடுகளில் குறு ஒளிர் விளக்கு குழாய்களுக்கு பதிலாக ஒளி உமிழ் இருமுனைய விளக்குகளை பயன்படுத்துங்கள். விளக்குகள் மற்றும் பிற மின்னணு சாதனங்களை பயன்படுத்தாத போது அவற்றை அணைக்கவும். மின் உயர்த்தி பயன்படுத்துவதற்கு பதிலாக படிக்கட்டுகளில் ஏறுதல். குளிர் நாட்களில் வெப்பமூட்டும் சாதனத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக கூடுதல் கம்பளி சட்டையை அணியுங்கள். நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய நிர்வாகமும் நமது இயந்திரங்களின் செயல்திறனை குறிப்பிடுகிறது. போக்குவரத்துக்கு உட்புற எரிப்பு இயந்திரங்களில் எரிபொருள் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த துறையில் சமீபத்திய ஆராய்ச்சியில் இந்த இயந்திரங்களின் முழுமையான எரிப்பை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. செயல்திறனை அதிகரிப்பது மற்றும் காற்று மாசுபாட்டை குறைப்பது. புதைப்படிவ எரிபொருட்களுக்கு மாற்று வழிகளை விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வருகின்றனர். மகிழுந்துகள் மற்றும் சுமையுந்து இயக்குவதற்கு புதுப்பிக்கத்தக்க உயிரி எரிபொருளை உற்பத்தி செய்ய முயற்சிக்கின்றனர். சூரியன், காற்று, நீர் போன்றவற்றை பயன்படுத்தி வெற்றிகரமாக மின்சாரம் தயாரித்துள்ளனர். ஜட்ரோபா கர்காஸ் ஆலையின் விதைகள் உயிரி எரிபொருள் உற்பத்திக்கு பயன்படுத்துகின்றன. இது ஆற்றல் நிலைத்தன்மையை அடைவதற்கான இந்தியாவின் திட்டத்தின் முக்கிய பகுதியாகும். ஜட்ரோபா நடவுக்காக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுடன் ஆந்திர பிரதேசம் முறையான ஒப்பந்தம் செய்துள்ளது.
உயர்தர பயோடீசலுக்கு ஜெட்ரோபா பயிரிடுவதற்கான காக்கிநாடாவில் 200 ஏக்கர் நிலத்தை நிறுவனம் தேர்வு செய்துள்ளது. கனிமங்கள். பூமியின் மூல கனிம வளங்கள் ஆபத்தில் உள்ளன. பல கனிம வைப்புகளை கண்டுபிடித்து வரைபடமாக்கப்பட்டது. அலுமினியம் மற்றும் இரும்பு போன்ற கனிமங்களின் விலைகள் தாதுக்களை கண்டுபிடித்து பிரித்தெடுப்பதில் சிரமம் ஏற்படுவதால் அவற்றின் விலை அதிகமாகிறது. இது கருவிகள் மற்றும் இயந்திரங்களை வாங்குவதற்கும் இயக்குவதற்கும் அதிக விலை கொடுக்கிறது. மலை உச்சியை அகற்றும் சுரங்கம், அதாவது MTR போன்ற பல சுரங்க முறைகள் சுற்றுச்சூழலை அழிக்கின்றன. அவை மண், தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்விடங்களை அழிக்கின்றன. நச்சு ரசாயனங்கள் சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் அமைப்பில் கசிவதால் பல சுரங்க முறைகள் நீர் மற்றும் காற்றை மாசுபடுத்துகின்றன. குறைவான வீணான சுரங்க முறைகள் மற்றும் பொருட்களை மறுசுழற்சி செய்வது கனிம வளங்களை பாதுகாக்க உதவும். உதாரணமாக, ஜப்பானில் கார் உற்பத்தியாளர்கள் ஆட்டோமொபைல் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் பல மூலப்பொருட்களை மறுசுழற்சி செய்கின்றார்கள். அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் இரும்பில் கிட்டத்தட்ட 1/3 மறுசுழற்சி செய்யப்பட்ட ஆட்டோமொபைல்களில் இருந்து வருகிறது. சுற்றுச்சூழலை குறைத்தல், மறுபயன்பாடு செய்தல் மற்றும் மறுசுழற்சி செய்தல் ஆகியவற்றை சேமிப்பதற்காக நீங்கள் ஏற்கனவே 3 Rகளை கண்டிருக்கலாம். குறைத்தல், இதன் பொருள் குறைவாக பயன்படுத்துதல் மற்றும் தேவையற்ற மின் விளக்குகள் மற்றும் மின்விசிறிகளை அணைத்துவிட்டு கசியும் குழாய்களை சரி செய்து தண்ணீரை சேமிப்பதன் மூலம் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும். மறுபயன்பாடு, இது மறுசுழற்சி செய்வதை விட சிறந்தது, ஏனெனில் மறுசுழற்சி செயல்முறை சில ஆற்றலை பயன்படுத்துகிறது. மறுபயன்பாடு உத்தியில் விஷயங்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக, ஜாம் அல்லது ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்களை கொண்ட நெகிழி பாட்டில்களை சமையலறையில் பொருட்களை சேமிக்க பயன்படுத்தலாம். மறுசுழற்சி. நெகிழி, காகிதம், கண்ணாடி மற்றும் உலோகப் பொருட்கள் போன்ற பொருட்களை மறுசுழற்சி செய்து தேவையான பொருட்களை தயாரிக்கலாம். மறுசுழற்சி செய்ய மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் மற்ற கழிவுகளுடன் கொட்டப்படுவதை தவிர்ப்பதன் மூலம் கழிவுகள் பிரிக்கப்படுகின்றன. நிலையான வளர்ச்சியானது எதிர்கால சந்ததியின் தேவைகளுக்காக வளங்களை பாதுகாக்கும் அதே வேளையில் அடிப்படை மனித தேவைகளை பூர்த்தி செய்யும் வளர்ச்சியின் வடிவங்களை ஊக்குவிக்கிறது. வருங்கால சந்ததியினருக்கு இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான நமது பொறுப்புகளை அறிய வேண்டிய நேரம் இது. பொருளாதார வளர்ச்சி என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நிலையான வளர்ச்சி என்பது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் மாற்றத்தை குறிக்கிறது.